ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி காஸ்கோ ஹோல்சேல் யூஎஸில் ஹோல்சேல்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வீக்கெண்ட் போயிருந்தோம், வீக்கெண்ட் ஷாப்பிங் மாதிரி. ஸோ அங்கே என்ன புதுசாக இருக்குது, நமக்கு தேவையான வீட்டு பொருட்களும் வாங்கிட்டு வரலாம், க்ராசரிஸும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பி போனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது சாட்டர்டே ஈவினிங், சொல்லவே வேண்டாம். எப்பயும் போல் கூட்டம் அலமோதிட்டே இருந்துச்சு. நம்ம ஆஸ் யூஷுவல் வேடிக்கை பார்க்குறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியதெல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ராச்சு. என்ட்ரானதுமே உங்களுக்கு தெரியுதுல்ல, ஃபுல்லாக கேஜெட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, சிஸ்டம்ஸ். அப்புறம் அதை தாண்டி இன்னொரு இதுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெடிக்கல் ஐட்டம்ஸு. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு இது இருக்கும். அதுக்கு மேலே போர்டுமே இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பில் கவுண்டர். ஸோ எல்லாமே முடித்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து எல்லோரும் பில் லைன் அப் பண்ணி பில் பே பண்ணணும். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் ஒரே இடம் வாங்கும் இடம் காஸ்கோ ஹோல்சேல். ஹோல்சேலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது நாங்கள் பேசிக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால், முட்டை, குழந்தைங்களுக்கு சீஸ், அதை தவிர வேறு ஏதாவது அங்கே ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த டைமில் வாங்கணும்னு தோன்றதெல்லாம் வாங்குவோம். அதை தவிர்த்து மோஸ்ட்லி எதுவும் வாங்க மாட்டோம். ஆனால் இது வேடிக்கை பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா புது புது ஐட்டம் போட்டிருப்பாங்க, துணியிலேருந்து எல்லாமே இருக்கும் இங்கே கம்ப்ளீட்டாக. நம்ம ஊர் ஐட்டங்கள் கூட இப்போ நிறைய வந்துருச்சு. லைக் அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் நெய், இந்த மாதிரி பல ஐட்டங்கள்லாம் வந்திருக்குங்க. அது எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டம்ஸு, ஃபோன், மொபைல்ஸ், அப்புறம் வாட்ச், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது கூட இருக்குது. டைமண்ட்ஸ், பிளாட்டினம்ஸ், கோல்டு, ரோஸ் கோல்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் அங்கேயும் இருக்கும். இதோட ரேட் எல்லாமும் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பிள் சுட்டு எடுத்து தரவா? அட நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி. பிஸ் பிஸ். எது பிஸி பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் என் மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. அதே சமயத்தில் என்னோடய ஃபேமிலி எங்கே பக்கத்தில் எந்த சைடு போனாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. சரி, அவங்கள தேடலாம் அப்படின்ட்டு பொறுமையாக அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ஷீட்ஸ் இருக்குது, ஷீட்ஸு. ஸோ இங்கே ஒவ்வொரு குவீன், ஃபுல் சைஸ் பெட், கிங் சைஸ் அப்படின்ட்டு வேறு சைஸ் வாரியாக பெட்டு இருக்கும். அந்த பெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெட்ஷீட்ஸு, கம்ஃபர்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இருக்குல்ல, லைக் ஐஸ்கிரீம், டெசர்ட்ஸ், இது எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டைரி ஐட்டம்ஸ் அலாங் வித் எக்கு. ஸோ இங்கே வந்து முட்டை இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா மில்கில் வந்து லைக் ஆல்மண்ட் மில்க்கு, ஹோல் மில்க்கு, ஆர்கானிக் மில்க்கு, A2 மில்க்கு, இதெல்லாம் இருக்குது. நாங்கள் பேசிக்காக A2 மில்க்கு தான் வாங்குவோம் குழந்தைங்களுக்காக. சரி சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு முட்டையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அந்த லிச்சிலாம் பார்க்கவே இல்லை, இப்போ தான் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ சீசன் போல் இருக்குது. அது எல்லாத்தையும் வாங்கினோம். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஆஸ்பரகஸ் அதுவும் எடுத்துருந்தோம். மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கல்ல. ஸோ இங்கே வந்து ஹோல்சேல்னால் எல்லாமே வந்து பெருசாக பாக்ஸ், ஒன்று பெரிய பாக்ஸஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ரெண்டு ஐட்டம் இல்லை மூணு ஐட்டம் இருக்க மாதிரி கம்பைண்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் இஞ்சி, நம்ம ஊர் டைப் ஆஃப் இஞ்சி. இது ஹைட்ரோஸ் ஸ்ட்ராபெரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக்கரி ஐட்டம்ஸில் வந்து நமக்கு தேவையான பிஸ்கெட்ஸ் இருக்கும், குக்கீஸு, ப்ரெட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அது லெமன் கூலராக புதுசாக வந்திருக்கு, மஃபின்னா. அப்புறம் சுரோஸ்லேயே வந்து சிரோ பைட்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்மாலாக இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் குக்கீ செஞ்சுருக்காங்க, பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ குக்கீஸு. அப்புறம் இங்கே பார்த்திங்கல்ல நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் புளியங்காய் புளி. ஸோ அது இருந்துச்சு. சில்லி டேமரின் பைட்ஸுன்னு அப்படின்னு போட்டிருந்தோம். இங்கே பார்த்திங்களா ப்ரெட்டெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியுதா? ரெண்டு பேக்காக இருந்துச்சு. ஸோ
அப்படியே பார்த்தாச்சு, தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு, எடுத்து போட்டுட்டு வந்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிப்ஸ் ஐட்டம்ஸு, சிப்ஸ் அப்புறமா வந்து பேக்டு குட்ஸ், பேக்கட்லேயே சிப்ஸஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாப்கார்ன்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான இது வந்து கார்டனிங்க்கு தேவையான ஐட்டம்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பானிபூரி. என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலில் வச்சுருந்தாங்க. ஸோ எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க, பொக்கேஸ். ஸோ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எவ்வளோ கலர்ஸ் பாருங்களேன், ஒவ்வொன்றுமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, அதுக்கேற்ற காஸ்ட்டும் இருக்குது. ஸோ அது சொல்லவே தேவையில்லை. இது என்னமோ புதுசாக இருந்துச்சு, நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் விட்டுருக்காங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஈவினிங் வந்ததே ஈவினிங் தான், லேட் ஆக ஆக 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு, பசி தாங்க முடியல. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சாப்பிட க்யூவில் நின்றுட்டோம். வாங்கினதெல்லாம் சாப்பிட்டுட்டு டாட்டா பபாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.